Hi friends, welcome to LM Tech's Technical and Technologies. In the video, Python programming language Elif statement பத்தி தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். So Elif ஓட syntax என்னது அப்படினு பார்த்தோம்னா so if condition then extentல நமக்கு statement part இருக்கும். Then எனக்கு அடுத்ததா இன்னொரு condition வேணும் அப்படினா நம்ம multi if statement போட்டுக்கலாம். So எனக்கு multi if வேண்டாம் அப்படினா நீங்க அதுக்கு பதிலா elif அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So இந்த இடத்துல elif அப்படினு இந்த இடத்துல நம்ம condition அப்ளை பண்ணோம். Then வந்து colon part கொடுத்துட்டு so statement ஓகேங்களா? அதாவது multi condition நம்ம யூஸ் பண்ணனும் அப்படினா நம்ம elif அப்படிங்கற இந்த ஸ்டேட்மென்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இப்போ நம்மளோட ஐடியலியை நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். சோ இந்த சின்டாக்ஸை நம்ம வொர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம வந்து ஒரு process மேக் பண்ண போறோம். சோ என்ன process அப்படினு பார்த்தோம்னா சோ ஒரு ஏஜ் இன்புட்டா நம்ம வாங்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ ஏஜ் அப்படிங்கற ஒரு வேரியபிள் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இது ஒரு நம்பர் அப்படின்றதனால நான் int அப்படிங்கற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள input அப்படிங்கற ஒரு ஃபங்க்ஷனை நான் மேக் பண்ணிக்கிறேன். Then double quotes குள்ள enter your age அப்படிங்கற மாதிரி நான் ஒரு ஸ்டேட்மென்ட் தரேன். ஓகேங்களா? சோ enter your age அப்படினு கொடுத்துட்டு then இப்போ நாம ஒரு கண்டிஷன் போடுவோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்னதுன்னு பார்த்தோம்னா சோ if அப்படின்றது சோ if என்னோட ஏஜ் இருக்கு பாத்தீங்களா? சோ ஏஜ் வந்து பார்த்தோம் அப்படினா எலிஜிபிள் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? சோ 18 தான். ஓகேங்களா? சோ அது வந்து மேக்ஸिमम இந்த ரூல் பார்த்தோம் அப்படினா சோ ஏஜ் வந்து நமக்கு 18 விட பிக்கஸ்டா இருந்தது அப்படினா அவங்க வந்து சில ரூல்ஸ்க்கு எலிஜிபிளா இருப்பாங்க. சோ நானும் அதே ரூலை இந்த இடத்துல நான் எடுத்துக்கிறேன். சோ பிகா இருக்கணும் அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா சோ greater அப்படிங்கற சிம்பல் யூஸ் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல நான் greater அப்படிங்கற ரூல் யூஸ் பண்ணிட்டு then extend அப்படிங்கற யூஸ் பண்ணியாச்சு. then அடுத்து பார்த்தோம் அப்படினா சோ print ஸ்டேட்மென்ட்ல சோ இந்த இடத்துல you are eligible அப்படிங்கற ஒரு மெசேஜ் நான் தரேன். ஓகேங்களா? சோ you are eligible. ஓகேங்களா? சோ இப்போ பார்த்தோம் அப்படினா just இத சேவ் பண்ணிட்டு சோ ஃபர்ஸ்ட் இத நம்ம சேவ் பண்ணிடலாம். சோ age.py அப்படிங்கற எக்ஸ்டென்ஷன்ல நான் இத சேவ் பண்றேன். சோ சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு சோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இப்போ ஏஜ் வந்து இன்புட் ஒரு 20 அப்படினு தரலாம். சோ 20 கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்போ பார்த்தா அப்படினா நமக்கு you are eligible அப்படிங்கற எனக்கு மெசேஜ் வருது. ஓகேங்களா? சோ இப்போ அத அகைன் நாம ரன் பண்ணுவோம். சோ இப்போ ஏஜ் பார்த்தா அப்படினா சோ ஒரு 10 ன்னு கொடுப்போம். சோ எனக்கு எந்த ஸ்டேட்மென்ட்டும் எனக்கு ரன் ஆகல. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எனக்கு ஏதாவது அடுத்ததா ஒரு பார்ட் ரன் ஆகணும் அப்படினா நம்ம அந்த இடத்துல else அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இது கிட்டத்தட்ட ஒரு ஃபால்ஸ் பார்ட் மாதிரி. சோ இப்போ இந்த இடத்துல printல சோ நான் check your input அப்படிங்கற மாதிரி ஒரு மெசேஜ் நான் தரேன். check your input அப்படிங்கற ஒரு மெசேஜ் நான் இந்த இடத்துல கொடுத்துறேன். then இப்போ சேவ் பண்ணிட்டு நாம ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இப்போ வந்து ஒரு 10 அப்படிங்கற இன்புட் கொடுத்தோம் அப்படினா check your input அப்படிங்கற மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம கிட்ட ஒரு ட்ரூ பார்ட் ஒரு ஃபால்ஸ் பார்ட் தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படினா மல்டி கண்டிஷன்ஸ் நாம மேக் பண்ண போறோம். சோ இப்போ என்கிட்ட ஏஜ் இருக்கு பாத்தீங்களா? சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ஏஜ் வந்து எனக்கு 18 விட பெருசா இருக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப அப்படி பார்த்தோம் அப்படினா இப்ப ரன் பண்றேன். சோ இப்போ நான் 1000 கொடுத்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கற மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் வரும். ஓகேங்களா? சோ 1000 இயர்ஸ் அப்படின்றது யாருக்கும் கிடையாது. மேக்ஸिमम இப்போ 90 தாண்டறது அப்படின்றது பெரிய ஒரு அச்சீவ்மென்ட் அப்படி மாதிரி இருக்கும்போது சோ 1000 இயர்ஸ்லாம் யாரும் வாழ மாட்டாங்க. ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது இதுக்கு நாம ஒரு லிமிட்டேஷன் செட் பண்ணலாம்ல. சோ அதுக்கு பார்த்தோம் அப்படினா and அப்படின்றது. ஓகேங்களா? சோ and அப்படின்றது சோ இத பார்த்தோம் அப்படினா நம்ம லாஜிக்கல் ஆபரேட்டர் அப்படினே பார்த்திருக்கோம். சோ என்னோட ஏஜ் வந்து 18 விட பெருசா இருக்கணும். then என்னோட ஏஜ் பார்த்தோம் அப்படினா less than சோ நான் 50 குள்ள ஒரு லிமிட் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ அப்படிலாம் இருந்தாங்க அப்படினா you are eligible. சோ ஒரு ஐபன்ல middle age அப்படிங்கற மாதிரி ஒரு மெசேஜ் நான் கொடுத்துறேன். சோ இப்போ சேவ் பண்ணிட்டு நாம ரன் பண்ணுவோம். சோ இப்போ நம்ம என்ன கொடுத்திருந்தோம் கண்டிஷன் 18 விட பெருசா இருக்கணும். then 50 குள்ள இருக்கணும். சோ இப்போ ஒரு 45 அப்படிங்கற ஏஜ் கொடுக்கலாங்களா? சோ கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுவோம். சோ you are eligible middle age அப்படின்றது நமக்கு ஒரு மெசேஜ் இருக்கு. சோ இப்போ அடுத்த கண்டிஷன் நம்ம இங்க போட போறோம். ஓகேங்களா? சோ அதுக்கு பார்த்தோம் அப்படினா elif அப்படின்றது. ஓகேங்களா? சோ elif அப்படினு கொடுத்துட்டு சோ கண்டிஷன் நம்ம இங்க மேக் பண்ண போறோம். சோ இதுக்குள்ள நான் என்ன கண்டிஷன் கொடுக்க போறேன் அப்படினு பார்த்தோம்னா சோ அங்க நான் 50 ல கொடுத்திருக்கேன். சோ இங்க பார்த்தா அப்படினா எனக்கு 50 விட பெருசா இருக்கணும். ஓகேங்களா? சோ என்னோட ஏஜ் 50 விட பெருசா இருக்கணும் and ஓகேங்களா? சோ and அப்படினா ரெண்டும் அப்படினு அர்த்தம். ஓகேங்களா? சோ என்னோட ஏஜ் பார்த்தோம் அப்படினா less than சோ 80 குள்ள இருக்கணும். ஓகேங்களா? சோ 80 குள்ள இருக்கணும். then இந்த இடத்துல extend கொடுத்துறலாம். extend கொடுத்துட்டு இன்னொரு print ஃபங்க்ஷன் போட்டுட்டு சோ இதுக்கான மெசேஜ் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ பார்த்தோம் அப்படினு பார்த்தோம்னா சீனியர் சிட்டிசன் அப்படிங்கற மாதிரி நான் ஒரு மெசேஜ் கொடுக்கிறேன். சோ சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படினு கொடுத்தாச்சு. சோ இப்போ சேவ் பண்ணிட்டு நாம ரன் பண்ணுவோம்.
ஸோ இப்போ வந்து ஒரு 65 அப்படின்ற மாதிரி ஒரு இன்புட் தருவோம் ஓகேங்களா. ஸோ இவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ எது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா கண்டிஷனை 80 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இன்னும் எனக்கு கண்டிஷன்ஸ் வேணும் அப்படின்னா சேம் எல்ஸ் இஃப் அப்படின்றதே நான் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எல்எஃப் அப்படின்னு கொடுத்துட்டு என்னோட அடுத்த கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ என்னோட ஏஜ் 80 விட பெருசாக இருக்கணும் அண்ட் என்னோட ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 100க்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்படி அவங்க இருந்தாங்க அப்படின்னா ஸோ ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் கோல்டன் பீப்புள் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் நான் இந்த இடத்துல கொடுத்துட்றேன். ஸோ கோல்டன் பீப்புள்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த லிமிட்டில் கொடுத்தா அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். ஒருவேளை இப்போ கொடுக்குற ஏஜஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை 18க்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ஸோ அப்போ இன்னொரு கண்டிஷன் கூட மேக் பண்ணிக்கலாம். ஸோ எல்எஃப் கண்டிஷன் ஸோ ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 18க்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பார்ட் நம்ம கொடுத்துடலாம். ஸோ பிரிண்ட் you are equal to 18 அப்படின்ற மாதிரி நான் ஒரு மெசேஜ் கொடுத்துட்றேன். ஈக்குவல் டு 18 அப்படின்ற மெசேஜ் இடத்துல கொடுத்தாச்சு ஓகேங்களா. தென் இன்னும் வேறு என்ன கண்டிஷனை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவேளை தர இன்புட்ஸ் வந்து சின்ன பசங்க யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அவங்க எல்லாமே அண்டர் 18க்கு கீழே தான் இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ எல்எஃப்ல ஸோ நம்மளோட கண்டிஷன் இந்த இடத்துல ஸோ ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா லெஸ் தென் 80 அதாவது 18க்குள்ளே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பிரிண்ட் அப்படின்றதுல ஸோ யுவர் சில்ட்ரன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் நான் தந்துடுறேன். சில்ட்ரன் ஸோ எதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கொடுத்த இன்புட் மல்டி கண்டிஷன்ஸ்குள்ளே போய் மல்டி ரிசல்ட்ஸ் நமக்கு தேவைப்படும் போது நம்ம இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏஜுக்கு மட்டுமே நம்ம வந்து ஒரு 6 கண்டிஷன்ஸ் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணலாங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்டர் யுவர் ஏஜ்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஒரு 99 தரேன். ஸோ கோல்டன் பீப்புள் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. அகைன் இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோட ஏஜ் வந்து 18 வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவலாக இருக்கும்போது யுவர் ஈக்குவல் டு 18 அப்படின்ற மெசேஜ் இருக்குது. தென் அகைன் இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஒருவேளை இப்போ வந்து என்னோட ஏஜ் 7 இருந்தது அப்படின்னா ஸோ யுவர் சில்ட்ரன் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா. இதை தவிர வேறு ஏதாவது இன்புட் தந்தாங்க அப்படின்னா ஸோ செக் யுவர் இன்புட் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மெசேஜஸ் வரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்எஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. ஸோ இந்த ஏஜ் ப்ரோக்ராமை நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.